அப்படின்றவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருந்தாங்க. ஐ மீன் வந்து ஹீலிங்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னா 20 வருஷமாக வந்து அவங்களுடைய ரைட் சைட் குதி காலில் வந்து வலி இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ அவங்களால வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு நடக்கும் பொழுதும் விளையாடும் பொழுதும் அவங்களுக்கு வந்து வலி இருக்குமா. அவங்க அடிக்கடி வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ அந்த பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு 20 டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கிறப்ப அந்த வலி குறையுமா, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 ஃபிசியோ அங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு திரும்பவுமே அது மாதிரி தான் இருக்கும். 1 வீக்கில் அந்த டைம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குமா. திரும்பவும் விளையாட போனால் அதே வலி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா. ஸோ இப்படியே இருந்துகிட்டு இருந்தப்ப நம்ம ஹீலிங் பற்றி கேள்விப்பட்டுட்டு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்த ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி 80% வந்து வலி வந்து க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், என்னடா இது இத்தனை நாள் வந்துட்டு போயிட்டு மெடிசன் எடுத்துமே கூட அந்த டைமுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி எனக்கு 80% வலியே இல்லை, எந்த மெடிசனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்லி ஹீலிங் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டே வரும்போது செகண்ட் தேர்ட் டேலாம் வந்து வரும்போது தேர்ட் சிட்டிங் டைம்லாம் வந்து 90% ஓகேன்னாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க வந்து மெடிசன் போடுறப்ப கூட ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்து படுத்துட்டாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோ பெயின் இருக்குமா. ஆனால் நம்மகிட்ட ஹீலிங் எடுத்ததுக்கப்புறம் அந்த பெயின் சுத்தமாகவே இல்லை அவங்களுக்கு. ஸோ அது பயங்கர ஒரு ஹாப்பி. 9 சிட்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் க்யூர். அந்த இடத்துல ஒரு வலி கூட இல்லை, அந்த ஒரு எண்ணமே எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ அவரே வந்து கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவும் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக ஹீலிங்? கால் வலியாக வந்தேன் 2 வருஷமாக. அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. 2 வருஷம். எவ்வளோ டாக்டர்ஸ் பார்க்கணும்? நான் எடுத்து ஒரு 20 டாக்டர் இருந்தேன். ஃபிசியோ வந்து ஒரு 20 ஃபிசியோ. 20 டாக்டர் 20 ஃபிசியோ. ஃபிசியோ வந்து நான் லேட்டஸ்ட் ஃபிசியோ வரையும் பார்த்தேன். கிரிக்கெட்டில் யாரெல்லாம் எதோ சொன்னாலும் அந்தந்த ஃபிசியோவுக்கு போவேன். அங்கே ஒரு மணி நேரம் ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாள் 15 நாள் அவங்க சொன்னால் அந்த நேரத்தில் கூட வந்து கிரிக்கெட் வராமல் மறுநாள் காலை கேட்க முடியாது. எதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட்டே கிளியர் ஆன அந்த மாதிரி கிடையாது. அந்த சமயம் மட்டும் கிளியர் ஆகும். இப்போ ஹீலிங் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸு மூலமாக வந்தேன். அவன் வேனில் பழக்கம். அப்போ கேட்டேன் கால் இல்லாமல் வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் உள்ள பார்த்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எந்த அளவு இருந்தது? ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 80% வலிக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே வரும் கிரிக்கெட் விளையாடி பார்த்தேன். கிரிக்கெட் விளையாடுறது மறுநாள் காலையில் எடுத்துக்க முடியாது. மறுநாள் வந்து நான் காலையில் எடுத்துக்க முடியும். அது மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த வலி இல்லை. அதாவது அந்த கால் வந்து குதிகால் விட்டு கால் வைக்க முடியாது, அந்த அளவு வலி இருக்கு. இப்போ 5 சிட்டிங் அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. 7 சிட்டிங்கில் கம்ப்ளீட்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நினைக்கவே இல்லை. வெரி குட். 2 வருஷமா இருந்துட்டு இருந்த ஒரு வலி வந்து இந்த 7 நாளில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. ஆனால் கம்ப்ளீட் கியூர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வலி திரும்பவும் வரல. இல்ல அப்படி கிடையாது, இல்லைன்னா இல்லை. இதுதான் எனக்கு தேவை. ஏன்னா இருக்கு நான் நினைக்கலன்றதை விட இல்லை உண்மையாவே எனக்கு அந்த ஒரு இதே இல்லை அப்படின்றத எனக்கு தேவை. சரிங்களா? ஸோ ரொம்பவே நல்ல வித்தியாசம் தெரியுது நம்மளுடைய ஜோடி. இப்போ நீங்கள் அந்த கால் வலிக்காக வந்து வேற ஏதாவது பிரச்சனை இது இல்லாத ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்க உடம்புல ஒரு மாற்றங்கள் ஏதாவது கிளியர்? சூப்பர், நல்ல தூக்கம். ஏன் ஓடுறேன் எதுக்கு ஓடுறது தெரியாம ஓடி இப்போ நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்து உங்களோட டிசிஷன் வந்து கரெக்டாக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். மைண்ட் ஃப்ரீயாக ஃபர்ஸ்ட் டென்ஷனும் வேலை இல்லை, ஆளுங்க மேலே சண்டை போடுவேன். இப்போ அதனால டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன். இனிமேல் இதே போல் வந்து உங்களுக்கு சரியான போல் வேறு யாராவது வழியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அவங்களும் உங்களை போல் பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். குருஜி.